இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கிரிமினல் ப்ரொசீஜரில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட். அதாவது ஒரு ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி, குற்றச்சாட்டுகள் என்னென்ன ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி, வரையறதுக்கு முன்னாடி, அந்த கேஸில் எதுவும் முகாந்திரம் எதுவும் இல்லை, ப்ரைமா ஃபேஸ் எதுவும் இல்லைன்னா கோர்ட்டு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தோ இல்லை மேஜிஸ்ட்ரேட்டை நேரடியாகவோ இந்த கேஸை என்னதான் அது உண்மைத்தன்மையாக இருந்திருந்ததுனா கூட இது மேலே ஒரு அஃபென்ஸ்னு ஒன்று கான்ஸ்டியூட் ஆகலைன்னு சொல்லி அந்த அக்யூஸ்டை கேஸ்லேருந்து விடுவிக்க முடியும். இதுக்கு பேர் டிஸ்சார்ஜ்னு பேர். டிஸ்சார்ஜ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அக்விட்டல். அதை பற்றியும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். டிஸ்சார்ஜ் ஆஃப் அக்யூஸ் ஃப்ரம் அஃபென்ஸ் பை மேஜிஸ்ட்ரேட்னா என்ன ப்ரொசீஜர் இருக்குது, செஷன்ஸ் கோர்ட் மூலமாக டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்றதெல்லாம் டீட்டெயில்டாக இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஒரு செஷன்ஸ் கோர்ட்டை ஒரு கேஸோட ரெக்கார்ட்ஸை ஃபுல்லாக கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த அக்யூஸ்டுக்கும் சரி ப்ராசிக்யூஷன்ஸுக்கும் சரி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்க தரப்பு இனிஷியலாக சொல்கிறதுக்கான சான்ஸ் கொடுத்து இந்த கேஸை நடத்தப்பட்டதுன்னா இந்த அக்யூஸ்டை கில்ட்டின்னு வைக்க முடியாது, இந்த கேஸில் கொடுக்கப்பட்ட எவிடன்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி இந்த அக்யூஸ்ட் மேலே ஒரு கில்ட்டின்ற ஒரு சென்டென்ஸ் ஒன்று கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, போதுமான அளவு சாட்சியங்கள் இன்னும் கலெக்ட் பண்ணப்படலை அப்படின்றதுனால இந்த கேஸை நடத்துறதுல எந்த விதமான ஒரு யூஸும் கிடையாது, உபயோகமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த கேஸை ஆரம்ப கட்டத்திலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு பேர் டிஸ்சார்ஜ்ன்றது பேர். இது செஷன்ஸ் கோர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 227 அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. புதுசாக இருக்கிற பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவில் செக்ஷன் 250 அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவே உங்களுக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கிட்டேருந்து டிஸ்சார்ஜ் ஆகணும்னா பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 239 இதே ப்ரொசீஜர் தான், எந்த விதமான மாற்றமும் கிடையாது. புதுசாக இருக்கிற பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவில் செக்ஷன் 262 கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன, பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவில் ஒரே ஒரு அடிஷன் மட்டும் ஒன்று இருக்குது. அதாவது அக்யூஸ்ட் கையில் அந்த பேப்பர்ஸ் சம்மந்தப்பட்ட கேஸ் சம்மந்தப்பட்ட அந்த சார்ஜ் ஷீட்டுன்னு சொல்லக்கூடிய போலீஸ் ரிப்போர்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஃபைனல் ரிப்போர்ட் அக்யூஸ்ட் கையில் அந்த காப்பீஸ் வந்த அப்புறம் அக்யூஸ்டுக்கு 60 days டைம் இருக்குதுன்னு சொல்லி பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 60 நாளைக்குள்ளே அக்யூஸ்டால் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியுன்றது இருக்குது. இதுவே செஷன்ஸ் கோர்ட்டுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். அது செஷன்ஸ் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 250 கொடுக்கப்பட்டிருக்கு பை BNSSல. இதை பற்றி அப்புறம் வருவோம். பேசிக்காக ஃபார் இந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் சம்மந்தப்பட்ட லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸே பார்த்துட்டு வந்தோம்னா அதில் தான் நிறைய கேசஸ் டிசைட் ஆகிருக்குன்றதுனால அதே கொஞ்சம் ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். பட் ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு அடிஷன் மட்டும் இருக்குது, 60 நாள் கால வரமுறை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த டிஸ்சார்ஜ் ஆயிட்டார் ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னா அதனோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டிஸ்சார்ஜ் அக்யூட்டலுக்கு ஈக்குவல் கிடையாது. அவர் நிரபராதின்ற தீர்ப்பு வராது. அவர் மேலே ஒரு குற்றவாளின்னு சொல்லி வழக்கு நடத்துறதுக்கு போதுமான அளவு சாட்சியங்களும் ஆதாரங்களும் கொடுக்கப்பட்ட ஆதாரங்களும் சாட்சியங்களும் போதுமானதாக இல்லைன்னு சொல்லி கோர்ட்டு கொடுக்குற தீர்ப்பு தான் டிஸ்சார்ஜை தவிர்த்து அவர் நிரபராதின்னு திட்டவட்டமாக சொல்கிற தீர்ப்பு டிஸ்சார்ஜ் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ அக்விட்டல் ஃப்ரம் அஃபென்ஸுன்றது வேறு, டிஸ்சார்ஜ் ஃப்ரம் அஃபென்ஸுன்றது வேறு. ஒருவேளை ஒருத்தர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாருன்னா திரும்பி அது தேவையான சாட்சியங்கள் கிடச்சிதுன்னா திரும்பி ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி திரும்பி அவர் மேலே கேஸை வழக்கு பதிவு பண்ண முடியுமே தவிர்த்து அக்விட்டல்னால் அது முடியாது. ஒரு கேஸ் முடிஞ்சு போன க்ளோஸ் ஆன ஒரு கேஸை ரீஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் டிஸ்சார்ஜில் அவருக்கு மேலே போதுமான அளவு சாட்சியங்கள் கிடச்சிதுன்னா திரும்பி அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுறதுக்கு ப்ராசிக்யூஷனுக்கு ரைட் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் நடந்து போச்சு அப்படின்னா ட்ரையல் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியாது. ரொம்ப ரேர் சர்க்கம்ஸ்டன்சஸில் தான் ஃபைல் பண்ண முடியும். ரொம்ப ரேர் சர்க்கம்ஸ்டன்சஸ் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ஒரு பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டன்சஸில் தான் சொல்லியிருக்கே தவிர்த்து சாதாரணமாக சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சுன்னா டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. அதனால சார்ஜ் ஷீட் கொடுத்ததுலேருந்து ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் ஸ்டேஜுக்குள்ளே நடுவில் இருக்கிற டைம் அதில் ஒரு 60 நாள் காலவரமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 60 நாளைக்குள்ளே டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கான ரைட் அக்யூஸ்டுக்கு இருக்குது. இந்த டிஸ்சார்ஜ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இது சம்மந்தமாக நடந்த இருக்கிறதுலே முக்கியமான கேஸ் 1977 வந்தது. ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வர்சஸ் முன்சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸு. ஆனரபிள் ஜஸ்டிஸ் YV Chandrachud as he then was
இப்போ முன்னாடி இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூடோட ஃபாதர் ஒய்வி சந்திரசூட் ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஒய்வி சந்திரசூட் எழுதின ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் இது ஃபேக்ட்ஸ் ரொம்ப ப்ரீஃபாக பார்த்தோன்னா இந்தியன் டெலிஃபோன் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு மேனேஜர் இருக்கார். அவர் வந்து ஒரு கேன்டீன் சூப்பர்வைசர் மேலே அசால்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் மேலே கேஸ் ரெஜிஸ்டர் ஆகப்படுறது. அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே இன்னும் கொஞ்சம் சார்ஜஸும் பில்டப் ஆகுது. அவர் வந்து மர்டர் கான்ஸ்பிரசியில் வந்து எங்கேஜ் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 16 அக்யூஸ்ட் அரே பண்ணி இவங்களாம் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, கான்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு அஃபென்ஸ் ஒன்று பதிவாகப்படுறது. ஸோ இந்த அஃபென்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆனவுடனே அவர் வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் வந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறாங்க. எல்லா அக்யூஸ்ட்டும் மூவ் பண்ணுறாங்க. மூவ் பண்ணும்போது ட்ரையல் கோர்ட்டில் வந்து A11 A16 அதே மாதிரி கடைசியில் ஒரு 3 அக்யூஸ்டுக்கு மட்டும் A11 A12 A16 3 அக்யூஸ்டுக்கு மட்டும் 11வது அக்யூஸ் 12வது அக்யூஸ் 16வது அக்யூஸ்டுக்கு மட்டும் டிஸ்சார்ஜுக்கு வந்து கிடச்சிருது. அவங்க மேலே போதுமான அளவு மெட்டீரியலும் எவிடன்சஸும் இல்லைன்றதுனால இந்த சார்ஜ் ஷீட்டை பார்க்கும்போது அவங்க மேலே போதுமான அளவு ஆதாரம் இல்லைன்றதுனால இந்த கேஸை மேற்கொண்டு நடத்துறது வீணானதுன்னு சொல்லி ட்ரையல் கோர்ட் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுறாங்க. இவங்கள டிஸ்சார்ஜ் பண்ண மற்ற அக்யூஸ்டையும் டிஸ்சார்ஜ் பண்ணலைன்ற அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹைகோர்ட்டில் ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. இதை வந்து மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லி ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. எப்போவுமே டிஸ்சார்ஜ் மேலே அப்பீல் கிடையாது, ரிவிஷன் தான். ஏன்னா இது வந்து ஒரு இன்டர்ம் ரிலீஃப் தான், ஃபைனல் ரிலீஃப் கிடையாது. ஸோ இந்த ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது ஹைகோர்ட்டில் பார்க்கும்போது ஹைகோர்ட் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க மேலேயும் போதுமான அளவு சாட்சியங்கள் இல்லைன்றதுனால இந்த கேஸையே குவாஷ் பண்ணிடுறாங்க ஹைகோர்ட். இது மேலே ப்ராசிக்யூஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க வைக்கிற அலிகேஷன்ஸ் என்னென்னா, ஹைகோர்ட் வந்து ஒரு ட்ரையல் கோர்ட்டோட நிலையில் இருந்து ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுறது தப்பு, அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் மேலே ஆர்டர் இல்லைன்னா ட்ரையலுக்கு போக போகிறது. ட்ரையலுக்கு போய்ட்டு அவர் நிரபராதின்னு சொல்லிட்டு அவர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது ஹைகோர்ட் வந்து நடுவில் வந்து இவங்களுக்கு மேலே போதுமான அளவு எவிடன்ஸ் இருக்கிறதா எங்களுக்கு தோணலை அப்படின்னு சொல்லி அவங்க மேலே இருக்கிற சார்ஜஸை குவாஷ் பண்ணுறது தவறு அப்படின்னு சொல்லி ப்ராசிக்யூஷனோட வாதம். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கப்பட்டது என்னென்னா, ஹைகோர்ட்டுக்கு இயல்பாகவே ஒரு கேஸை நசுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது, குவாஷ் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது. அது வந்து புது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 482 பற்றி பார்த்துருக்கோம். புது நகரக் சுரக்ஷா சமிதா, பாரதிய நகரக் சுரக்ஷா சமிதாவில் செக்ஷன் 528 பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு கேஸை நசுக்கிறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குன்றதுனால ஹைகோர்ட் ஒரு ரிவிஷன் மூலமாக தான் இதை பண்ணணுன்ற அவசியம் இல்லை, சார்ஜ் ஷீட்டையே குவாஷ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பவர் வந்து ஹைகோர்ட் இருக்குன்றதுனால அவங்க பண்ணுறது அவங்க வரம்புக்கு உட்பட்டது தான், அவங்க வரம்பை மீறின செயலை அவங்க செய்யலை ஹைகோர்ட்டு. அதனால இந்த அப்பீலை ஏற்றுக்க முடியாதுன்னு அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அந்த சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டெலாம் டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆரம்ப கட்டத்தில் வந்த ஒரு முக்கியமான கேஸு. டிஸ்சார்ஜோட இன்னொரு சிவில் லிட்டிகேஷனில் பார்த்தோன்னா டிஸ்சார்ஜோட அப்படியே ஒரு சிமிலாரிட்டி பார்த்தோன்னா ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்னு சொல்லலாம். ஒரு பிளைண்ட் ஃபைல் பண்ணுறதுச்சே இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிளைண்ட்டையே ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஃபெண்டன்ட் சைட்லேருந்து ஃபைல் பண்ணுறது வந்து ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆர்டர் 7 ரூல் 11 அப்ளிகேஷன். அதை அப்படியே ஒப்பிட்டு பார்த்தோன்னா கிரிமினல் கேசஸில் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் நம்ம சொல்ல முடியும். ப்ராசிக்யூஷன் வந்து இந்த சார்ஜஸை ஃப்ரேம் பண்ணக்கூடாது, ஏன்னா இவங்க கொடுத்த எந்த எவிடன்ஸும் வந்து மெரிட் கிடையாது, இந்த கேஸை நடத்துறதுக்கான மெயின்டைனபிலிட்டி கிடையாது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ண முடியும். ஏற்கனவே ஹைகோர்ட்டில் சிமிலர் ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸில் ஏதான ஒரு கேஸில் இந்த பர்டிகுலர் இஷ்யூ வந்து நடத்தக்கூடாதுன்னு என்ன இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கிரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதை பற்றி வரப்போகிற வீடியோஸில் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். டிஸ்சார்ஜ் ஆஃப் அக்யூஸ் ஃப்ரம் அஃபென்ஸ்.